அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உங்களோடுக்கு. டெய்லி காலை பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நினைச்சுப்பாரு, எல்லாத்தையும் கேட்டுறாங்கடா உன்னோடாம. அமைதியிலிருந்து சமாதானத்திலிருந்து ஆரோக்கியம் ஞானங்கள் ஒரு ஒரு விஷயத்தை விட தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அது நன்மைதான். ஏன்னா நம்முடைய இயல்பே தேவைகளுடையவர்கள் என்பதுதான். அப்படித்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். அதுல ஒரு தெளிவான தேவைகளோடு இருக்கிறதுங்கிறது அதுவும் அருள்களை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது நன்மைதான். ஸோ இன்னைக்கு விபாசனாவுடைய மிக முக்கியமான ஒரு டீச்சிங். இந்த பிரபஞ்சத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இதுல எல்லாமே ரொம்ப சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வல்லமை மிக்க அசைக்க முடியாத ஒரு ஒழுங்கை கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு இயக்கமும் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஒழுங்கை தக்க காரணத்திற்காக இறைவன் அமைத்தான். அந்த காரணம் இல்லை அப்படின்னா ஒழுங்கே இல்லைன்னு அர்த்தம் தானே. அப்போ இங்க அத்தனை விதமான ஒழுங்குகள் இருக்கே, அப்ப காரணமும் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த காரணமும் ஒழுங்கினுடைய ஒரு அங்கம்தான் என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனையே மறுக்கிறவங்க கூட அந்த ஒழுங்கை மறுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒழுங்கு அவங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நின்றுகிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, உயிரோட்டம். இந்த ஒழுங்கு அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய விதிகள் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு செயல் விளைவு விதி இருக்கு. அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த விதி யாராவது மறுக்க முடியுமா? இந்த விதி ஒரு மகா சத்தியம் என்பதை விவரம் தெரிஞ்ச எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறப்பதான் உங்களுக்கு உண்மையிலேயே விவரம் தெரியுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அடிச்சா சத்தம் வருது, அடிச்சது செயலு, சத்தம் வர்றது விளைவு. அடிக்கலைன்னா அமைதியா இருக்குது. அடிக்கல அப்படிங்கிற செயலுக்கு தான் அமைதிங்கிற விளைவு. இது ஆழமா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தளத்துல செயலும் விளைவும் நிறைஞ்சு இருக்குது. நீங்க செஞ்சாதான் செயல் விளைவுன்னு இல்லை, நீங்க செய்யாட்டியும் அது ஒரு செயல் விளைவா தான் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா செயல்களுடைய தொடக்கம் பத்தியும் விளைவுகளுடைய முடிவு எங்க இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காரணமும் ஒரு நியாயமும் இருக்கும். ஏன்னா அதுதான் ஒழுங்கு. ஒரு காரணமும் நியாயமும் இல்லாம எப்படி ஒழுங்கு வர முடியும்? ஒழுங்கு நிச்சயமா அதுல இருக்கும். அந்த ஒழுங்கு என்ன ஒழுங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஒழுங்க நாம ஏற்றுக்கொள்ளும் போது, அது என்ன ஒழுங்குன்னு நமக்கு தெரியாது, என்ன காரணம் நமக்கு தெரியாது, ஆனா அது ஒழுங்குன்னு தெரியுமா இல்லையா? அப்ப அந்த ஒழுங்கை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஒழுங்குகளில் நம்மை நாம் நிலைப்படுத்தி கொள்ளும் போது, பொருத்தி கொள்ளும் போது, அதாவது ஒழுக்கமா நம்ம வாழும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்குகள் குறித்த ஞானங்கள் நமக்கு அறிவிக்கப்படும். அதாவது முதல் செயல் எங்கே தொடங்கியது, இது எந்த விளைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பா நமக்கு தெரியல. நாம வாழ்க்கையை ஒழுங்கா வாழும்போது இந்த ஞானங்கள் எல்லாமே நமக்கு அறிவிக்கப்படும். கண்டிப்பாக அறிவிக்கப்படும். அதுவும் ஒழுங்கினுடைய ஒரு அங்கம் தானே நமக்கு அறிவிக்கப்படுவது. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மீது விதிக்கப்பட்ட ஒழுங்குகள் குறித்தும் இந்த பிரபஞ்சத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒழுங்குகள் குறித்தும் அறிவிக்கப்படும், ஞானங்கள் இறக்கப்படும். அதுதான் ஒழுங்கின் முக்கியமான அம்சம். நிச்சயமாக இறைவன் அதை தவற மாட்டான். அப்போ செயல் விளைவு விதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒழுங்கு இயக்கத்தினுடைய அத்தாட்சியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நாம செய்யக்கூடிய செயல்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். செயல்கள்ல கவனம் அப்படிங்கும்போது என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த செயல்களை செய்ய தூண்டக்கூடிய எண்ணங்களின் மீது கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அந்த எண்ணங்களுடைய மூலமா இருக்கக்கூடிய நாம இந்த உலகத்திலிருந்து நம்ம புலன்கள் மூலமா அனுமதிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பதிவுகள் மேல நம்ம கவனமா இருக்கு. எதை உள்ள போடணும், எதை உள்ள போடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் கவனமா இருக்கும். அதனால
எல்லாமே இந்த வாழ்க்கையே கவனத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கவனமும் அந்த கவனத்தினுடைய தளமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனசும் தான் நம்ம வாழ்க்கைய அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை மிக ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப நாம இந்த கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு விளைவு. இது போன்ற விளைவுகள் நம்முடைய வாழ்க்கை நெடுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான விளைவுகளின் போது நாம் எப்படியான மனதுடன் அவைகளை அணுகிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கை, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு விளைவு. இந்த விளைவு நடந்து கொண்டிருக்கும் போது நாம் எப்படியான மனதுடன் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோமோ அப்படியாகத்தான் நம்முடைய நாளைய வாழ்க்கை, நம்முடைய மறுமை வாழ்க்கை அமைய இருக்கின்றது. இப்போதைய வாழ்க்கையை, இன்றைய வாழ்வை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதாவது எப்படியான மனதுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக நெறிகளுடைய அடிப்படை சாரமாக இருக்கிறது. எல்லாமே சரியா நடந்திருக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் சரியா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நடக்கிறதும் சரியா தான் நடக்கும். இப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு கவனம் தேவைப்படுது. அப்பதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத நாம சரியா செய்ய முடியும், ஒழுக்கத்தோட செய்ய முடியும். அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லையா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது மீது ஒரு ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா, அதைத்தான் எல்லா ஆன்மீக நெறிகளும் இறைவேதங்களும் சொல்லித்தரும். மனிதன் மிக அழகிய ஒரு படைப்பாக இருக்கின்றான். அப்போ அவன் மீது எவ்வளவு பெரிய ஒழுங்கு என்பது சாட்டப்பட்டு இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம மனிதர்கள் இந்த உலகத்துல எல்லாமே ஒழுங்குதான். நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமான படைப்பு. அப்ப நம் மீது ஒரு பெரிய ஒழுங்கு சாட்டப்பட்டு இருக்கிறதா, விதிக்கப்பட்டு இருக்கிறதா, அதை நாம் உணர்ந்து அது என்ன ஒழுங்கு அப்படின்றத நாம வேண்டி விரும்பி அறிந்து கொண்டு அதில் நிலை பெறுவதுதான் மனித வாழ்க்கை. இறைவன் நம்ம மேல எதையுமே திணிக்கல. ஏன்னா சுதந்திரம் கொடுத்திருக்கான். அதே நேரத்துல அந்த சுதந்திரத்தை பொறுப்புணர்வோட நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுக்கான ஞானங்களையும் இறைவன் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வேதங்களின் மூலம் இந்த வேத விளக்கங்களை தூதர்கள் மூலமும் ஆசிரியர்களும் அறிவித்துக் கொண்டு நம்மை பொறுப்புணர்வுள்ள படைப்புகளாக, ஒழுங்கில் வேண்டி விரும்பி நிலை பெறக்கூடிய படைப்புகளாக ஆக்கி கொண்டிருக்க. ஸோ இங்க விபாசனாவுடைய டீச்சிங் என்ன அப்படின்னா, எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்குது, எந்த விதமான தப்புமே இங்க நடக்கல. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கேள்வியை கேட்கக்கூடாது, எதிர்க்கவே கூடாது. எது நடந்து கொண்டிருந்தாலும், எது இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள், எதிர்க்காதீர்கள், ஏற்றுக்கொள். இந்த ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் பணிவு, பணிதல். நீங்க சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றதெல்லாம் பணிவு கிடையாது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிறது, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே அப்படின்னு ஏத்துக்கிறது தான் பணிவு. அப்படி ஏத்துக்காம புலம்பிக்கிட்டும் குற்றம் குறைகள் சொல்லிக்கிட்டும் எதிர்த்துக்கிட்டு இருக்கும் போது வெளிப்படக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதுதான் பெருமை, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பணிவு அப்படின்னாலே பொறுமை தான். பணிவுனாலே பொறுமை தான். இந்த பணிவு எப்ப வரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்போ வரும், இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குது, எங்கேயுமே யாருக்குமே அநியாயம் இழைக்கப்படவில்லை. இப்ப நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ஒழுங்கினுடைய அடிப்படையில ஒரு விளைவா தான் நடந்திருக்குது. இதை நம்ம ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் பணிவு வரும். அந்த பணிவு தான் நம்ம பொறுமைன்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஞானங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தந்திருக்கிறதா என்பதை சோதித்துக் கொள்ள வேண்டும். பொறுமையை தந்திருக்கிறதா என்பதை சோதித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஞானம் அது என்ன தெரியுமா, பொறுமையும் பணிவும் தான். அப்போ ஆன்மீக நெறிகளுடைய அடிப்படை சாரமே ஒரு மனிதனுக்கு அந்த பணிவையும் பொறுமையையும் தருவதுதான். பணிவு சும்மா வந்துடாது, ஞானங்களை கொண்டுதான் பணிவு வரும், ஞானங்களை கொண்டுதான் பொறுமை வரும். அந்த ஞானங்களை கொடுப்பதும் அந்த ஞானங்களில் நிலை பெற வைப்பதும் தான் ஆன்மீக நெறிகளின் அடிப்படை சாரம். விபாசனா அதை செய்து கொண்டிருக்கிறது. பொறுமையா நாம் இருக்கும்போது, ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வுக்கான காரணம் அறிவிக்கப்படும். அந்த காரணத்தை சரி செய்து கொள்வதற்கான, மீண்டும் அந்த காரணத்தை நம்ம ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஞானமும் வலிமையும் நம் மீது அருளப்படும்.
நமக்கு ஒரு நோய் இருக்குதா, நமக்கு ஒரு வறுமை இருக்குதா, விரும்பினது கிடைக்கலையா, ஒரு வழி இருக்குதா, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த கொஸ்டின் வேணாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல் விளைவு தன்மைக்கு, அதாவது ஒழுங்கிற்கு பணிந்து விடுங்கள். ஒழுங்கிற்கு பணிவது என்பது இறைவனுக்கு பணிவது. இதுதான் உண்மையில் இறைவனுக்கு பணிவது. அவ்வாறு நீங்கள் பணிந்திருக்கும் போது உங்களுக்கு காரணம் அறிவிக்கப்படும். அந்த காரணம் குறித்த ஞானம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த துன்பத்திலிருந்து நீங்கிக் கொள்வதற்கான வலிமை, அதாவது அந்த ஞானத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கான வலிமை உங்களுக்கு வழங்கப்படும். அப்போது கிடைக்கக்கூடிய நிவாரணம் தான் உண்மையில் நிவாரணம். ஆர்கானிக் ஹீலிங்ன்றது அதுதான். மற்றதெல்லாம் நிவாரணம் கிடையாது. அந்த நிவாரணம் தேவையே கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை ஏத்துக்காம நம்ம கேள்வி கேட்கும்போது, அதாவது பெருமையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒழுங்கை எதிர்க்கின்றோம். மாபெரும் ஒழுங்கு, அசைக்க முடியாத ஒழுங்கு, விஸ்வரூப ஒழுங்கு, அதை நாம் எதிர்க்கின்றோம். இறைவனை எதிர்க்கின்றோம். இறைவனுக்கு எதிராக நாம் இருக்கும்போது நாம் அழிந்து போய்விடும். நம்ம இருள் சூழ்ந்து விடும். அறியாமை இருள் என்று அதை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும். விபாசனால் அதுதான் சொல்றேன். அறியாமை தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதை நீக்கக்கூடியதுதான் ஞான ஒளி. அப்போ இந்த அறியாமை இருள் நாம் இருந்துகிட்டு இருக்கும்போது சோதனை மேல் சோதனை என்ற மாதிரி குழப்பங்கள், மன அழுத்தங்கள், நோய்கள், பல்வேறு துன்பங்கள், சிறுமைகளை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து. இதுவும் ஒரு ஒழுங்குதான். இந்த ஒழுங்கை நாம் விட்டு விலகி வர முடியாது. அப்ப இறைவன் என்ன பண்றான்? மீண்டும் மீண்டும் நமக்கு மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுவும் ஒரு ஒழுங்கு தான். மன்னிப்புக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டியது ஒரு ஒழுங்கு தான். ஒழுங்கினுடைய ஒரு அங்கம் தான். இறைவன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பலருக்கு பல்வேறு விதமான மன்னிப்புகள் அருளப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதுல மருத்துவங்களும் ஒண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மருத்துவ ரீதியா ஒண்ணு சொல்லுவாங்க, பொறுமைங்கிறது குளிர்ச்சி, பெருமைங்கிறது வெப்பம். வெப்பத்தினாலதான் உங்களுக்கு நோயே வந்திருக்குது. மனிதனுக்கு வெப்பத்தை கொண்டுதான் நோயே வரும். பொறுமையை கொண்டுதான், அதாவது பொறுமை எனும் குளிர்ச்சியை கொண்டுதான் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறும். பொறுமைங்கிறது ஞானங்கள் மூலமா தான் கிடைக்கும். ஞானங்கள் யார் கொடுக்கிறது? இறைவனை தவிர யாரு கொடுக்க முடியாது. நீங்க நோய் நிவாரணம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், சுகம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், பணிவை மேற்கொள்ளுங்கள், குளிர்ச்சியை மேற்கொள்ளுங்கள், ஒழுங்கிற்கு பணிந்து விடுங்கள், இறைவனுக்கு பணிந்து விடுங்கள். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ அதற்கு பணியக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த வலிமையை தியானம் நமக்கு தருகிறது. தியானம் செய்யும்போது இந்த பணிவு, அந்த பணிவின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஞானங்கள் நமக்கு வழங்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இறைவன் நமக்கு அந்த பாதையில நம்ம வாழ்க்கையை அமைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்போது நாம் தியானம் செய்ய தொடங்கலாம். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த ஒரு தன்மை, குணம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே மிகப்பெரிய ஞானத்தை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். கம்ப்ளைனிங் மோட்லயே நம்ம இருக்க மாட்டோம். இது என் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதாவது நான் செஞ்ச செயல் இருக்கும், அதுக்கான விளைவா இது இருக்கும். அப்படியே நான் இந்த செயலை செய்யாட்டி கூட ஏதோ ஒரு வகையில் நான் தொடர்பு பெற்றிருப்பேன். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து தான் உங்களுக்கு ஞானம் தொடங்கும். எதிர்த்துட்டீங்கன்னா ஞானம் இருக்கு இல்லை. ஏன்னா எதிர்க்கிறது என்பது இறைவனை எதிர்க்கிறது. ஒரு டீச்சரை நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா எப்படி அவர் உங்களுக்கு சொல்லி தருவாரு? அப்படியே அந்த பணிதல், அந்த பணிதல் தான் ஆக்சுவலி பிரார்த்தனை. அந்த பணிதல் தான் மேன்மையான இருப்பு நிலை. ஏற்றுக்கொண்டேன் இறைவனை, ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டேன் இறைவன், ஏற்றுக்கொண்டேன் இறைவனை என்பது இறைவனுக்கு முற்றிலும் பணிந்து விடுவது. இன்னைக்கு மருத்துவங்களை எடுத்துக்கங்களேன், ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான் இருக்குது. எனக்கு இது வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எதனால வந்துச்சு, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு எதிர்த்து கொண்டு எப்படியாவது நான் சரி பண்ணிக்கணும். எதை கொண்டு பிரச்சனை வந்ததோ அதை கொண்டே எப்படி சரி செய்வீர்கள்? பெருமையினால், வெப்பத்தினால் அது வந்திருக்கிறது. குளிர்ச்சியினால் தான் அதனை நீங்கள் போக்க முடியும். பொறுமையை கொண்டுதான் அதை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் அறிவை கொண்டும் பெருமையை கொண்டும் நான் அதற்கு காரணம் இல்லை, எனக்கு எப்படியோ வந்துருச்சு, இந்த சமூகம் தப்பா இருக்குது, தண்ணி தப்பா இருக்குது, சாப்பாடு தப்பா இருக்குது, ரேடியேஷன் வந்துருச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பருவநிலை மாற்றம் அடைஞ்சிச்சு, இப்படி இப்படி உங்களை தவிர எல்லாத்தையுமே உங்களுடைய துன்பங்களுக்கான காரணமாக நீங்கள் சொல்லி கொண்டிருப்பது அப்பட்டமான பெருமை. ஞானங்கள் வந்து விடும்போது ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. மீட்சிக்கான ஞானங்களையும் வலிமையையும்
சுகமான வாழ்வையும் எனக்கு தருவாய். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே நீங்க சொல்றீங்க இல்லையா? விருப்பங்களை மட்டும்தான் ஏத்துப்பீங்களா? நீங்க செஞ்ச தவறுகளை ஏத்துக்க மாட்டீங்களா? ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்பது பணிவின் மந்திரம். அது வீக்னஸ் கிடையாது, அது மிகப்பெரிய வலிமை. இறைவனை உங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு மனப்பக்குவம். இறைவன் உங்களோட தான் இணைந்து இருக்கிறான், நம்மளோட தான் இணைந்து இருக்கிறான். அதை நாம் உணரக்கூடிய நிலையில தான் ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்ற தன்மை வரும்.